ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா விப்டு லோடிங் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 விதமாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன் ஜரி த்ரெட்டில். அப்படின்னா கொஞ்சம் லாங்காக, கொஞ்சம் தான் லாங், ரொம்ப லாங் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த நீடில் உள்ளே போயிட்டு இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி நீடில் உள்ளே போகிற மாதிரி. அதே மாதிரி செகண்ட் ஸ்டிச் வந்து 2 செயின் ஸ்டிச்சு ஒரே மெத்தடில் போட்டிருக்கேன். எப்படின்னா இந்த அதாவது ஒரு செயின் ஸ்டிச் முடிகிற இடம் இங்கே இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் முடிகிற இடம் இங்கே இருக்குது. அடுத்த லேயரோட செயின் ஸ்டிச் முடிகிற இடமும் சேம் இடத்துல இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், எல்லாம் சேமாக இருக்கும். இந்த இடம் வந்து சேம். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம மாற்றி மாற்றி விட்டு எடுக்க போகிறோம் நீடியில். அதுக்காக தான் நம்ம சேமாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது செயின் ஸ்டிச்சோட லென்த்து சேமாக பண்ணியிருக்கேன். டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஒரு லேயர் முடிச்சுட்டு இன்னொரு லேயர் போட்டிருக்கேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது சிங்கிள் லேயர் தான். இதுவுமே ரொம்ப லாங்காக தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிங்கிளாக போட்டிருக்கோம்ல அந்த செயின் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு செயினுக்குள்ளே நான் வந்து நீடில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் நம்ம த்ரெட் எடுத்து கோத்து எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீடில் ரொம்ப பெருசாக எடுக்கல. ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து 8 ஸ்டாண்ட்ஸாக நாட் போட்டிருக்கேன். அந்த 4 ஸ்டாண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இந்த ஹோலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நீடில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எடுக்கிற மாதிரி நீடில் நான் எடுக்கலை. இந்த இதை வச்சு தான் நான் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து அவுட்லைன்லலாம் கொடுத்துக்கலாம். எப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு இதுக்குள்ளே, அதாவது ஒரு த்ரெட் இருக்குல்ல, அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணுங்கள் பொறுமையாக. நான் குட்டி ஓரளவு பெருசாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய செயின் ஸ்டிச்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாகவும் போட்டு யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சைட்லேருந்து இன்னொரு பக்கத்தில் உள்ள செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீடியில் விட்டு வெளியில் இழுக்கணும். இப்போ வந்து அடுத்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீடியில் விட்டு வெளியில் இழுக்க போகிறீங்க. இப்போ இன்னொரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டு வெளியில் இழுக்க போகிறீங்க. இப்போ அடுத்த செயின் ஸ்டிச். இதே மாதிரி மாற்றி அடுத்தடுத்த செயின் ஸ்டிச்சில், அதாவது ஒன்று விட்டு ஒன்றுலாம் நான் யூஸ் பண்ணல. பக்கத்தில் உள்ள செயின் ஸ்டிச் எல்லாத்துலேயுமே நான் விட்டு எடுக்கிறேன். அடுத்து இந்த சைடு இந்த மாதிரி அதர் சைடு மாற்றி இழுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வளைஞ்சு வருதில் இந்த ஸ்டிச்சு இது கிடைக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் விப்டு லோடிங் ஸ்டிச்சு தான். இது வந்து வேறு டைப்பு, இது இன்னொரு டைப்பு. நான் எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 3த்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நெக் டிசைனில், சுடிதார் நெக் டிசைனில், குர்த்திஸ்லாம் நம்ம பண்ணுறோம்ல அதில், அப்படி இல்லைனா ஒரு டிசைனுக்கு அவுட்லைனாக நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கலரை பொறுத்து, நீங்கள் யூஸ் பண்ணுற கலரை பொறுத்து அவ்வளோதான். நம்ம வந்து ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ்லாம் முடிக்க போகிறோம். இதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸ் ஒர்க் எப்படி பண்ணுறது, அதாவது எல்லா ப்ளவுஸுமே எப்படி மார்க் பண்ணுறது, ஒவ்வொரு ப்ளவுஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் எப்படி மார்க் பண்ணுறது, அந்த டிசைனை எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அந்த டிசைனை அப்படிங்கிறது. அடுத்து வந்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் குர்த்தீஸ்லலாம் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஆரி ஒர்க்கு மார்க் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து. நீங்கள் இது எல்லாமே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5-6 ஸ்டிச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட முடிஞ்சிச்சு எல்லாமே.
அதுக்கப்புறமா ட்ரேசிங் வீடியோ வரும். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு இதுவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ளவுஸுமே அதுக்கப்புறமா எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற 3 வீடியோ வரும். அதுக்கப்புறமா வந்து எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறது வீடியோவும் வரும். மிஷினில் எப்படி ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இங்கே பாருங்கள், இதில் நான் நாட்டு போடல. ஆக்சுவலாக அதில் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். என் நாட் போடுறது எப்படின்னு லாஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்டிச் போட்டு முடிக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். இது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் பண்ணிவிட்டு இதில் ஒரு செயின் ஸ்டிச்சில் மட்டும் விட போகிறீங்க. 2 செயின் ஸ்டிச் பேரலாக இருக்குல்ல, அதில் விடாமல் ஒரே ஒரு செயின் ஸ்டிச்சில் மட்டும் விட்டுட்டு அப்புறம் அந்த சைட்லேருந்து இந்த ஸ்டிச்சு தான். ஆனால் வந்து நம்ம இந்த சைடு போடாத இந்த சைடில் ஒரு செயின் ஸ்டிச்சில் நம்ம இன்செர்ட் பண்ணாமல் இருக்கோம்ல, அதுக்குள்ளே விடணும். இருங்க, இன்னும் ஒரு 4 இது சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அடுத்து வந்து 3வது செயின் ஸ்டிச் இதில் வந்து இந்த சைடில் உள்ள செயின் ஸ்டிச்சில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 4வது செயின் ஸ்டிச் வந்து இப்போ வந்து அதாவது இந்த சைடில் பக்கத்தில் இருக்குல்ல, அந்த செயின் ஸ்டிச்சில் நம்ம வந்து விட போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு இன்னொரு செயினில் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச் அழகாக மேலே தெரியும், இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து அழகாக கீழே இருக்கும். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய பார்டராக தெரியும், இது வந்து சின்ன பார்டராக தெரியும். ஸ்டிச்சஸ்லேயுமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த ஒர்க்கு பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இதுன்னு இல்லை, ஃப்ரெஞ்ச் நாட்னு பண்ணும்போது நீங்கள் இந்த நீடிலில் இந்த சில்க் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணாலே பக்கத்தில் வந்து பீட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பீட்ஸ் ஒர்க்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டே இந்த த்ரெட் ஒர்க்கை முடிச்சிடுங்க. அப்போ தான் அந்த பீட்ஸில் மாட்டி இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது இன்னொரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இந்த பக்கத்தை விடுறோம். இங்கிட்டு வரும்போது இந்த சைடில் ஒரு லேயர் போட்டிருக்கோம்ல, அதில் மட்டும் விடுறோம். இது எல்லாமே சரி த்ரெட்டில் தான் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சில்க் த்ரெட்லேயுமே ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் சிக்கு விழுகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து 4 தானே நம்மளுக்கு வரும் சில்க் த்ரெட்டு. அந்த 4 இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைனா இதுக்கு கூட நீங்கள் லாங்காக செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டில் போட்டுட்டு இன்னொரு கலரில் இந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் சரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் செகண்ட் லேயருக்கு மட்டும். இங்கே பாருங்கள், நான் கடைசி வரைக்கும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று மாற்றி ஒன்று செயின் ஸ்டிச் வந்து மேலே தெரியுதா உங்களுக்கு? அது இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது இந்த லைன். இப்போ வந்து அடியில் நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நாட் போடுறது எப்படின்னு அதை லாஸ்ட் லைனில் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த லாஸ்ட் லைனில் வந்து இந்த இடத்துல அதாவது செயின் ஸ்டிச் ஆரம்பிச்சதுக்கு பக்கத்தில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்களேன், நம்ம வந்து இந்த சைடு மாற்றி நம்ம இப்படி போட்டு வந்தோம்ல, இதில் அப்படிலாம் கிடையாது. ஒரு சைடு நம்ம இன்சர்ட் பண்ணுறோமா, இப்படி இழுக்கிறோம். அடுத்து இங்கிட்டே கொண்டு வந்து த்ரெட்டை இன்னொரு செயின் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி இழுக்கிறோம். அதாவது இப்படி விட்டு இந்த சைடு மாற்றி அப்படிலாம் பண்ண போகிறதில்ல, ஒரே சைடு தான் நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். இதுக்கு நீங்கள் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் சிங்கிள் லேயரில் யூஸ் பண்ணி காட்டுறேன். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பார்டர் வந்து அடர்த்தியாக வேணும் அப்படின்னா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிச்சஸோட மெத்தட், அவ்வளோதான். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இதை ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நீங்கள் மாற்றிக்கலாம் வேறு மாதிரி. என்ன எப்படி பண்ணோம்னா, நான் அடியில் வந்து த்ரெட்டை இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுவோம்ல, ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைம் மட்டும் ரொட்டேட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். அந்த ரொட்டேட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி சிங்கிளாக போடும்போது த்ரெட்டுமே நம்ம 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம், அதாவது 8 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நாட் போட்டிருக்கோம். அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் உள்ளே இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அடியில் போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அடியில் போயிடும். இது வந்து நிலன் கிளாத்து, அதாவது ஆரி ஒர்க் பண்ணுற கிளாத்துங்கிறதுனால இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து தெரியுது. இதில் ப்ளவுஸில் அந்தளவுக்கு தெரியாது. ப்ளவுஸில் குர்த்திஸ்லலாம் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து தெரியாது, இது வந்து மறைஞ்சிரும். கொஞ்சம் எப்போதும் போல் அடியில் வந்து த்ரெட்டு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளூ போட்டு எண்டில் அப்ளை பண்ணி விட்ருங்க, அது ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ பாருங்கள் 3 ஸ்டிச்சஸுமே எனக்கு இப்படி தான் இருக்குது. நீங்களும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்குமே சூப்பராக வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.